Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க फ्रेंड्स. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கழுவியாச்சு. இப்போ அந்த தண்ணி நல்லா ஃபுல்லா வச்சு அதை வேக வைக்க வச்சிரலாம். அதை முழுகிறதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு வைப்போம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு கத்தி ஏதாவது வச்சு குத்தி பார்த்தா தெரியும் நமக்கு. இப்போ நம்ம அதோட தோலெல்லாம் எடுத்து இதே போல் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ண உடனே நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஆனால் உடனே பொரிக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற விட்டோன்னா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு. இது வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக நான் வந்து பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பவுலில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் வந்து வாணலியை வச்சாச்சு. வாணலி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கெல்லாம் இதில் போட்டுடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாலாம் போட்டு பொரிக்கலை, மொத்தத்தையும் அதில் போட்டுற போகிறேன். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நல்லா எல்லாத்தையும் ஒரு கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்படி போட்டாலாம் பொரியாதா அப்படின்லாம் கிடையாது, நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ எல்லாமே நல்ல எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இது எப்படி நமக்கு தெரியணும், ஒரு தட்டில் எடுத்து நம்ம போடுவோம் பாருங்கள். இந்த நல்லா ப்ரௌன் ஆகுது. ஸோ நான் போடும்போது டப்புன்னு சவுண்டு கேட்கும். அதுதான் அது கரெக்டான அந்த வறுபட்டது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா வறுபடலைன்னா சவுண்டு கேட்க சப்புன்னு போய் விழும். ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம். நல்லா இந்த பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு. இது வந்து நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச மசாலா பொருள்கள். இப்போ அதே கடாயிலே நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஆல்ரெடி அது சூடாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து சோம்பு போடுறேன். கடுகுலாம் போட்டு தாளிக்கல, வெறும் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு 6 பல் பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு. அந்த சோம்பும் அந்த பூண்டும் சேர்ந்து அந்த பொரியல் அந்த ஃப்ரையில் வந்து அப்படியே நல்ல டேஸ்ட் தரும் நமக்கு. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகா பொடி, அந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்காக தான். ஏன்னா டக்குன்னு போட்டு எடுத்துடும், இல்லை கருகிடும். அதனால தான் முன்னாடியே நான் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் உடனே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப போட்டு வதக்கி அப்படியே ட்ரை ஆக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரை. இது வந்து வழுவழுன்னு இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு கூட செய்யலாம். ஆனால் உருளைக்கிழங்கு பொரிக்கக்கூடாது, சும்மா அப்படியே கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையாக பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை பார்க்கவே எவ்வளோ முறுமுறுன்னு நல்லா இருக்குன்ட்டு. அந்த கருவேப்பிலை, சோம்பு, பூண்டெல்லாம் சேர்ந்து சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், see you.